பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம வேதத்தில் பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன என்றால், பிசாசு என்பவன் யார், அவன் எப்படி உருவானான், இதை தான் இன்றைக்கு நம்ம வேதத்தின் மூலியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் செய்வினை, பில்லிசூனியம், மாந்திரிகம் என்ற பிரச்சனைகளை ஜனங்கள் இன்றைக்கு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இப்பேற்பட்ட கட்டுகளிலிருந்து நான் எப்படி விடுதலையாக முடியும்? பிசாசு என் குடும்பத்தில் அலைக்கழிக்கிறானே, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே என்று அநேக பிசாசை ஒரு பெரிய காரியமாய் பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த பிசாசானவன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்று தான் வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே பிசாசின் கிரியைகளை, அவனுடைய முற்று எல்லா செயல்களை அழிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து மனிதனாய் பிறந்தார். அப்போ பிசாசு என்பவன் யார், அவன் எப்படி உருவானான்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜனங்க பிசாசை பார்த்து பயப்படுறாங்க. அவன் சினிமாவில் வர மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு வாக்கை நீட்டிக்கிட்டு பயங்கரமாக வந்து நிற்பானோ, அப்படி செய்வானோ இப்படி செய்வானோ சொல்லிட்டு பிசாசை ஒரு பெரிய காரியமாக பார்க்குறாங்க. ஆனால் அவன் எப்படி வேதாகமத்தில் அவன் எப்படி உருவானான் என்று தெளிவாக சத்தியம் சொல்கிறது. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா 3 வித கூட்டங்கள் இருக்கிறது. இப்போது நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த 2ஆம் வசனம் சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டது. அப்போ ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் எப்படி உடனே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாக மாறிச்சு? அப்போ ஆழத்தில் இருள் இருந்தது, இந்த பூமி முழுவதும் இருளாக இருந்தது. காரணம் என்ன? அப்போ ஆண்டவர் படைத்த வானம் பூமி உடனே ஒழுங்கின்மையாக மாறி போச்சா? இல்லை. முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் பல ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது. அப்போ இந்த பூமியானது ஏன் ஒழுங்கின்மையாக மாறினது 2ஆம் வசனம் சொல்லுதுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. வேதத்தில் பார்ப்போம் என்றால் பரலோகத்தில் 3 வித பிரதான தூதர்கள் இருந்தாங்க. கேப்ரியல் ஒரு பிரதான தூதன், அவன் தலைமையில் ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கேப்ரியலுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்வதுதான் வேலையாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்க வேதத்தில் தானியேல் தீர்க்கதரிசி, தானியேல் ஜெபிக்கும் பொழுது 21 நாள் பதிலை கொண்டு வந்து சேர்த்தவன் இந்த தானியேல் தான். அடுத்தது பார்க்க மரியாள் வீட்டில் இருக்கும்பொழுது, கிருபை பெற்றவளே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன இந்த கேப்ரியல் தான். இந்த கேப்ரியல் தலைமையில் ஒரு கூட்டமே இருந்தது தூதர்கள். இவங்களுக்கு என்ன வேலை என்றால் தேவனுடைய வார்த்தையை சொல்வது தான் இவர்களுக்கு வேலை. அடுத்தது ஒரு பிரதான தூதன் இருந்தான், மிகாவேல். இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யுத்தம் செய்கிற வேலை, பாதுகாக்கிற வேலை. இன்றைக்கும் சில குடும்பங்களில் வீட்டு வாசலில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. அந்த மைக்கேல் அவர் தான் பாதுகாப்பல்னு சொல்லி இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அவங்கள வணக்கத்துக்குரியவங்களில் நமக்கு பணிவிடையை அவங்கள தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த மிகாவேல் தலைமையில் ஒரு கூட்டம் இருந்தது, இவங்களுக்கு யுத்தம் செய்கிற வேலை. 3வது பார்க்கணும், இதுதான் மிக மிக முக்கியமான இந்த தேவதூதன் தான். வேதாகமத்தில், தமிழ் வேதாகமத்தில் கேருப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் லூசிபர் என்ற பெயரோடு விளங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த லூசிபருடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, தேவனை ஆராதிக்கிற வேலை, வர்ஷிப் பண்ணணும், மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தணும், நல்லா ஆராதிக்கிற வேலை. இவன் தலையில் ஒரு கூட்டம் இருந்தது. இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தேவ தூதன். இந்த தூதனை குறித்து வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த தேவ தூதனை குறித்து விவரமாக எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது பார்க்குற எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-15 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பூரண அழகுள்ளவனாய், ஞானம் நிறைந்தவனாய், இவனுக்கு ஆண்டவர் பல வரங்களை கொடுத்திருந்தார், வல்லமைகளை கொடுத்திருந்தார். இவன் சிறகை விரிக்கும் பொழுதே அவனுடைய சிறகுகள் அவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், மியூசிக்கல் அவ்வளோ அழகாக இருந்தன. அவனை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரத்தின கற்களினால், மாணிக்கம், எஸ்பி போன்ற பலவித கற்களினால் ஆண்டவர் அவனை அலங்கரித்து ஞானத்தினால் நிறைந்தவனாய் ஆண்டவர் படைத்திருந்தார். பூரண அழகுள்ளவன், ஆண்டவரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த தேவதூதன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, வேதத்தில் பாவத்தில் விழுந்தவன் கூட தேவன் தூக்கி விடுவார். ஆனால் ஒரு மனிதன் பெருமையில் விழுந்தவனை ஆண்டவரால் தூக்கவே முடியாது. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இந்த தேவ தூதன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா
பெருமை என்று வந்தது. தனக்கு மேலாக, தேவனுக்கு மேலாக நான் உயர்த்தப்பட்டு நான் தேவனை எல்லாரும் என்ன ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவான உடனே ஆண்டவர் இந்த லூசிபரையும் இவனோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் ஆண்டவர் கீழே தள்ளினார், பரலோகத்தை விட்டு தள்ளினார். அவ்வளவு தேவ தூதர்களும் 303 கோடி தேவ தூதர்களும் இந்த லூசிபரோடு கூட வந்து பூமியில் வந்து விழுந்து போனாங்க. அதனால தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் மாற்றப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் பார்த்தார், நாம் இப்பொழுது பரலோகத்தில் ஆராதிக்கிற ஒரு இடம் இல்லை. ஏன்னா தேவனை ஆராதிக்கிறது தான் முக்கியமான காரியம். இந்த காலகட்டத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணி ஆராதிக்கணும் முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த தூதர்கள் வந்து கீழே விழுந்த உடனே பிசாசுகளாய் மாற்றப்பட்டார்கள். பூமியானது ஒழுங்கின்மையாக மாறி இருளாய் மாற்றப்பட்டு விட்டன. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிற இடத்துல ஆண்டவர் திருப்பி என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமியை ஒழுங்குபடுத்தி பிசாசுக்கு தான் மத்தேயு 25:41 சொல்கிறது, நரகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த விழுந்து போன தூதர்கள் தான் நரகத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் இந்த விழுந்து போன இந்த தேவ தூதர்கள் தான் பிசாசாய் மாற்றப்பட்டு அநேகர் அசுத்தாவிகளாய், பொய்யின் ஆவிகளாய், விபச்சார ஆவிகளாய், வேசித்தன ஆவிகளாய், பல விதங்களில் ஆவிகளாய் இந்த ஆவிகள் இன்றைக்கும் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறது. ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து நரகத்துக்கு கொண்டு போக இந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்குது. பிசாசு என்பவன் இப்படி தான் உருவானானே தவிர இந்த விழுந்து போன தேவ தூதனான் பிசாசாக இருக்கிறான். ஆண்டவர் கொடுத்த வரங்களை அவனை விட்டு எடுக்கவே இல்லை. இன்னைக்கும் அவனு சக்திகளை கொடுத்து அற்புதம் செய்கிறான். ஆனால் இந்த சக்தியை விட இயேசு கிறிஸ்துடைய சக்தி மேலான சக்தி. இயேசுவினால் இவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிசாசு விழுந்து போனவன் எப்படி உருவானான் என்று இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். இவனை ஜெயிக்கிற ஆளுகையும் அதிகாரத்தையும் என் ஆண்டவர் எங்கள் கருத்தில் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.